நல்லா கவனிச்சு பாரு. நல்லா நீ கவனிச்சு பாரு. இங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு இங்க யாரும் பதில் சொல்லல. அப்ப பதில் சொல்ல வைக்கணும். அப்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டே இது பண்ணிட்டே நேரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருந்தாப்ல. யாரும் பதில் பெருசா பேசல. சின்ன சின்னதா இங்க கீழ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் ஜாடமாடியாவோ, இல்ல சின்னதா அப்படி நக்கல் பண்ணிட்டு அப்படி போயிடுவாங்க. இப்படிதான் இருந்துச்சு. ஆனா கரூர் இஷ்யூல எப்படி தெரியுமாச்சு? எல்லாரும் அத பத்தி கருத்து, எல்லா கட்சி தலைவர்களும் எல்லாரும் அத பத்தி சொல்லிதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். அப்படின்னு வரும்போது அவன் அத யூஸ் பண்ணிக்கிறான். அதுதான் நீ அங்க கவனிச்சனா விஜயோட ஸ்பீச்ல கவனிச்சனா, இனிமேலு டிஎம்கே விஸ் டிவிகே. நீ நல்லா கவனிச்சு பாரு. மாநாட்டுல இருந்து அவன் அந்த நேரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்கட்சியா கூட உட்கார முடியலன்னா பரவாயில்ல. நம்ம எதிர்க்கட்சியாவது உட்காரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாப்ல. அங்கதான் எய்ம். நான் ரிப்ளை இப்ப கொடுக்க வேணாம்னு சொல்லல. ஆனா நீங்க என்னதான் விலகி வேணாம் கபிலன் இவங்கெல்லாம் ஒரு ஆளு எதிர்கட்சி அப்படின்னு எல்லாம் ஆக முடியாது கபிலன். அவர் மேக்சிமம் 8-9% வாங்குறதே அதிகம். நான் உனக்கு சொல்றேன். உடனே நீ அதுக்கு வேற விளக்கம் கொடுக்குற பாரு நீனு. இல்ல அது நீ அவர் நரேட்டிவ் செட் பண்ணாலும் இங்க அப்படிலாம் தமிழ்நாடு அரசியலோ தமிழ்நாடு மக்களோ அவ்வளவு முட்டாள் கிடையாது. இந்த விளக்கத்தை தான் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். இந்த விளக்கத்தை தான் நீங்க கொடுக்காதீங்கன்னு இல்ல சொன்னேன். கபிலன், இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து தோல்வி இதான் வந்தது செய்தி. என்னது ஈகல்னா கேட்கல. டெல்லியில ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து தோல்வி, பயங்கரமா மழை பெய்யுதுப்பா. ஓகே, டெல்லியில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியா? ஆமா, ஓகே ஓகே. முதல் பேச்சுவார்த்தை தோல்வி. போதுமா? இல்ல ஹோஸ்ட இன்னுமா பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒன்னும் புரியாது அப்படின்னு நடத்துங்க. கோடு விடு. நான் அவரு தெளிவா டெல்லினாலே புரிஞ்சிருக்கேன் கபிலன். இல்ல இது கீழே ஏதாவது விஜய் ஃபேன்ஸ் பேசல. எனக்கு நான் ஆரம்பத்துல இருந்து நான் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னா ஒரு விஜய் ஃபேன்ஸ் பேசலையோ இல்ல இவங்க திமுக ஸ்பேஸ் நடத்துற ஸ்பேஸ்லயோ இவங்க ஒரு 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 ஹெல்த்தியான ஒரு விவாதம் ஒண்ணு நடக்கும் போவோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு நாள் கூட நடக்க மாட்டேங்குது. இல்ல கபிலன், நம்ம ஒரு விஷயத்த ஓப்பன் மைண்ட்ல நீங்க அவங்க பேச ஆரம்பிச்சாதாங்க நம்ம இனிமே பேச முடியும். அவங்க வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இந்த அளவு கண்மூடித்தனமா ஒரு விஷயத்த நம்புறவங்கள்ட்ட நம்ம எப்படி புரிய வைக்க முடியுங்கிறீங்க? டிவிகே அண்ட் ஹெல்த்தி இது ரெண்டுமே வேற வேற டைரக்ஷன்ல இருக்குது. அது உங்களுக்கு மிக தெளிவாவே புரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. அது எதிர்பார்க்கறது தப்பு. அதான் இல்ல இன்னொன்னு, இப்ப ஒரு சினிமாவில வந்து எப்படி அந்த வந்து ஒரு ரஜினி வந்து 50 வயசுல எந்த அளவு எந்த மாதிரி ஒவ்வொரு எல்லா லாங்குவேஜ்லயும் சவுத் லாங்குவேஜ்ல எல்லாத்துலயும் எப்படி பண்ணாரு, அதெல்லாம் எதுவுமே ஒரு மயிரும் முடுங்காம நாங்க தான் சூப்பர் ஸ்டார்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முடிஞ்சதுல, அது எப்படி நீங்க பாப்பீங்களோ அதை கூட ஒரு பொழுதுபோக்குத்தனமா நீங்க பார்க்க முடியும். ஆனா அரசியல்ல ரொம்ப ஆபத்தான விஷயம் அது. ஒரு 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 ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக கூடாத விஷயம் அது. விஜய் பண்றது அப்படிதான் இருக்கு. அவங்கள்ட்ட நம்ம வந்து பேச ரெடியா இருக்கோம், ஆனா அதை ஓப்பன் மைண்ட்ல அவங்க வந்து விவாதிக்க ரெடியாவே இல்ல. அவங்க பிக்ஸ் ஆயிட்டாங்க, கண்மூடித்தனமா அந்த விஷயத்த நம்புறாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்றது, அவங்களுக்கே இப்ப தெரியாது, இன்னொரு ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுக்கு சொல்லி லேசா அதை இப்படி இருக்குங்கிறத சொல்லி வச்சாதான் ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இந்த இடத்துல நம்ம இந்த விஷயத்த நம்ம ஏற்கனவே சொன்னாங்களே, அப்ப அதை தப்பாதான் அவர் பண்றாரு அப்படிங்கிற ஏதோ ஒரு சின்ன அவனுக்கு ஒரு விஷயம் தோணும். அதைத்தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். விஜயே ஒத்துக்காத போது அவன் ஃபேன்ஸ் எப்படி ப்ரோ ஒத்துப்பாங்க? விஜயே ஒத்துக்காத போது அவன் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அஜித் ஃபேன்ஸ் வந்து நாங்க கடந்த 20 வருஷமா விஜய் இதை இழக்க போறது இல்ல. நாங்க இந்த விஷயத்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க. அவர் மில்டன் பேசியிருப்பாரு தெரியுங்களா? நெய்வேலியில வந்து 2 பேர் வந்து தூக்கிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு. அதை மட்டும் நீங்க பாருங்க. அந்த 3 நிமிஷம் வீடியோ ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. நான் ஏன் ஆரம்பத்திலேயே அடிக்கிறேன்னா, இந்த கொண்டையை போட்டுட்டு வர எல்லாருமே கண்டுபிடிப்போம். நாங்க வந்து அந்த காலத்திலேயே இப்படிலாம் ஒரு பொதுக்கூட்டங்களுக்கு தான் போவோம், இவன் எப்படி பேசலாம்னு தெரியும், இவன் வந்து கண்டிப்பா இது மாதிரிதான் வருவான் அப்படின்னு முதல் மாநாடு டைம்லயே பேசியிருப்பாரு. ஐயா இங்க பாருங்க, ஈகிள் பேசுறீங்களா? நீங்க கட்சி வந்த அப்புறம் மாநாடு வரும்போதுதான் நீங்க ஒண்ணு சொல்றீங்க. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, மாநாடு வரும்போது இப்படித்தானே. நீங்க வந்து அவன் அரசியல் பக்கம் வரும்போதுதான் நீங்க அவனை பாத்துக்கீங்க. நாங்க வந்து 25-30 வருஷமா பாத்துட்டு இருக்கோம்.
சரிங்களா? இவன் எவ்வளவு கேப்பபிள், இவனுக்கு என்ன வரும்? இவன நாங்க அடிக்கும்போது, இவன் வந்து வெறும் பாக்ஸ் ஆஃபீஸ்க்காக மட்டுமே அடிக்கல. இவன் பின்னாடி பண்ண வேலைக்கு தான் இவனுக்கு அடிச்சது. இந்த கொக்கி குமார்ல இருந்து எல்லாருமே அடிச்சது. அப்ப இவனை காப்பாத்தி விட்டது ஒரு உங்க பக்கம் தெரியும். ஒரு சேனல், பெரிய சேனலும் எங்க படத்தெல்லாம் உள்ளே போடாம பண்ணி விட்டதுதான் இன்னைக்கு வந்து அது வந்து கடிக்குது பாம்ப. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து எங்க பக்கம் யாருமே நிக்கல. புரியுதுங்களா? எங்களை போட்டு இல்ல அமுக்கவங்களும் இல்ல ப்ரோ அமைக்கிறாங்க. ப்ரோ இல்ல இதுல நீங்க சினிமாவையும் இல்ல அரசியலையும் ஒரே கண்ணோட்டத்துல நீங்க பார்க்க நான் முடியாது. சினிமாவனே பாக்கல. பாவேந்தன் அவங்க சொன்னது நான் புரியல. ஜிப்சி அவரு நான் புரியல. சினிமா அரசியலே நான் பாக்கல. வந்து அரசியலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து நான் 35 வருஷமா அரசியலை தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு சினிமா தெரியாது அந்த அளவுக்கு. நான் வந்து விஜய் என்ன கேப்பபிள் ஆஃப், விஜய்க்கு என்ன தெரியும்ன்றது எங்களுக்கு தெரியும் ஓரளவு. சினிமாவை தாண்டி சொல்றோம் நாங்க. அவன் எங்கெங்க அடிக்கும் போது எங்கெங்க ஓடினா போலன்னு நாங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டு அதாவது இருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் அவன் வந்து இப்ப இது அரசியல்ல மட்டும் பண்ணல, அவன் என்னென்ன கேப்பபிலிட்டி இருக்கு, இவன் 25 வருஷமா இந்த கிரௌடை எப்படி மொபைலைஸ் பண்ணி வச்சிருக்கான். இது சாதாரணமான இது படத்துல இருந்து அவங்க முதல் அப்பா கொண்டு கொடுத்த முதல் பேட்டியில சொல்லியிருப்பாரு, நீ வந்து நெகட்டிவிட்டி பண்ணியாவது நீ வந்து ரீச் ஆகணும். அவங்க அப்பா கொடுத்த முதல் பேட்டி. அதுக்கப்புறம் மாசம் நீ வந்து உன் தொடர் கொடுத்து போட்டோ எடுக்கணும். தமிழ்நாட்டுல குறைஞ்சது 2 கோடி பேர் வீட்லயாவது உன்னோட போட்டோ வீட்டுல இருக்கணும். இதுதான் அவங்க அஜெண்டாவே. இது அவங்க 20 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்ப யாருக்கும் தெரியல. நாங்க ஃபேன்ஸ் அதோட எங்களுக்கு தெரியும் அவங்க என்ன அஜெண்டால வராங்கன்னு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாம்பு கடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப கடிக்குது, பாத்துட்டு இருக்கோம் நாங்க அப்ப கூட. கரெக்ட். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் எப்படி வந்து எம்ஜிஆர் சிவாஜி அந்த இதுல கூட பேட்டியில சொல்லியிருப்பாங்க வலைபேச்சுல, எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல்னும் போது அஜித் விஜய் வந்தபோது அப்படி சொல்லாதீங்க, விஜய் அஜித்னு சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவா அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அது அங்க இருந்து மென்டாலிட்டி கேப்பபிலிட்டியை வச்சுதான் ஜிப்சி சொல்றாப்புல. இல்ல நடுவுல 2 விஷயம் இருந்ததுங்க. டிஆர் பாக்யராஜன் இருந்தது, அப்புறம் பிரபு சத்யராஜன் இருந்தது. அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதாவது 90க்கு அப்புறமா சொல்றீங்க? ஜிப்சி இங்க சொல்ல வந்தது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க ஆரம்பத்திலேயே இதை யாரும் இங்க நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் ப்ராசஸ் யாரும் சொல்லுங்க பிளேயர் கொஞ்சம் மைக்கா பண்ணீங்க. ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலேயே நீங்க இத கவனிக்காம இங்க பல பேர் இந்த நேரட்டிவ் செட் பண்றத ஆரம்பத்துல எல்லாரும் கவனிக்க தவறதுனாலதான் இதோட பாதிப்பு வெளியில ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தெரியல. மத்தவங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதும், மத்த நடிகர்களை ரசிகர்களை வம்புக்கு இழுக்கிறதும், மத்த நடிகர்களை இங்க வேற மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட ட்ரை பண்றதும், ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல இவரை பத்தி மட்டுமே பெருசா எழுதுக்குன்னு சொல்லி இவரோட பேரை முதல்ல போடுங்கன்னு சொல்றதும், இது எல்லாமே ஒரு நேரட்டிவ் ஒண்ணு செட் பண்ணப்பட்டுக்கிட்டே கொஞ்சமா பில்டப். அதாவது பில்டப்னா ஒரு 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 அஸ்திவரம் ஒண்ணு போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுல நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு அஜித் கிட்ட போயிட்டு அடுத்தது இங்க ரஜினி கிட்ட வந்து நம்ம வேணாலும் வம்பு இழுக்கலாம், ரஜினி ரசிகர்கிட்ட வரைக்கும் வம்பு இழுக்க முடியும் அப்படின்ற அந்த தைரியத்தை இங்க ஓப்பன் ஆடியோ லான்ச்ல இங்க வந்து மைக்கை சுத்தி நக்கல் பண்றதும், மத்தவங்களை விட்டு பேச விட்டு நம்ம தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்றதும், இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் பண்ண முடியும், நம்மளால இதை பண்ண முடியும் அப்படின்னு அந்த அந்த கான்பிடென்ட் கொடுத்ததுனாலதான் இதை ஏன் நம்ம அரசியல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. இந்த டீமை நம்ம அப்படியே அரசியலா மாத்தலாம், இந்த டீம் அப்படியே பொலிட்டிக்கல் ஐடிவிங்கா மாத்தலாம். இங்க நம்மளுக்கு எதிராக யாரு எது அவதூறு பேசினாலோ இல்ல யாரு வந்து விஷயங்கள் பேசினாலும் அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து இங்க வந்து ஒரு டீம் ஒண்ணு செட் பண்ண முடியும், ஒரு நேரட்டிவ் செட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்பிடென்ட் கொடுத்ததுனாலதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒண்ணு ஓபன் பண்றது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் அவர் அங்க ஜிப்சி சொல்ல வந்தாரு. அதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க கபிலன், கன்டினியூ பண்ணுங்க. இப்ப விஜய் வந்து இந்த மாநாட்டில் சொல்லியிருப்பாரு, நாங்க வந்து அரசியல் ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு தான் அரசியலுக்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாப்பல. இது வந்து இவங்க அப்பா சொல்லி கொடுத்தது எஸ்ஏசி. அதுதான் அவர் அன்னைக்கு மேட்ல சொன்னாரு. எக்ஸாக்ட்லி. இப்ப இது தெரியாம இருந்தது நிறைய பேருக்கு. இப்ப பொலிட்டிக்கல் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது இல்லையா. இதத்தான் இதுக்கு முன்னாடியே நடந்தது அப்படின்றதுதான் இங்க முக்கியமா அஜித் ஃபேன்ஸ் தான் அதிகமா தெரியும். ஏன்னா அவங்க தான் ரிவல்ரி அந்த சைடு ஃபைட் அதிகமா அவங்க கூட பண்ணிருக்கிறது. ஐ மீன் ஃபேஸ்புக் காலகட்டத்துல இருந்து
ஓகேவா? இதைத்தான் அவங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. லேட்டரா ரியலைஸ் பண்ணது மற்ற ஃபேன்ஸ். இப்ப ரஜினி ஃபேன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2000 ஆஃப்டர் 2020க்கு அப்புறம் இங்க ரியலைஸ் பண்ணாங்க ஆன்லைன்ல இருக்கு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் இங்க கண்ணாலே பார்த்தேன். நான் வந்து புதுசா இங்க வந்து கேட்கும் போது சில ரஜினி ஃபேன்ஸை போய் அவன் சின்ன பசங்க, அவனுகிட்ட எல்லாம் போய் சண்டை போட்டுட்டு என்னப்பா போப்பா, இப்படிதான் இருந்தாங்க எல்லாரும் மைண்ட் செட். ஆனா ஓப்பனாவே இங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எந்த நேரம் பார்த்து இந்த நடிகரை கீழே இறக்கலாம், இந்த நடிகரை கீழே இறக்கலாம், இவங்களை விட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோலயே அந்த நடிகர் படம் நல்லா இல்லைன்னு சொல்ல வைக்கிறது. இது நான் சொல்லல, எஸ்ஏசியே சொல்லியிருக்காரு. இல்ல கபிலன் ப்ரோ, அதாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் நம்ம ஆளுங்க நிறைய பேர், நம்ம ஃபேன்ஸ் நிறைய இது பண்ணானுங்க. அவன் அப்பயே எம்ஜிஆர் பாட்டு பாடியிருந்தான்னு வச்சுக்கலாம். அது எப்பன்னா அசோக் சார், பில்லா படம் இங்க அஜித் கொடுத்தாரு பாத்தீங்களா தலைவர், ஆமா பில்லா படம். ஆமா ஆமா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உடனே இங்க வந்து விஜய் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எம்ஜிஆர் பக்கம் போகுது. இங்க எனக்கு வந்து சப்போர்ட் வந்து நீங்க எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும், வேற எந்த நடிகருக்கும் நீங்க வந்து சப்போர்ட் அது எப்படி? அந்த இடத்துல நீங்க நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்பாவோட சட்டையை போட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஞாபகம் இருக்கா? அப்பா சட்டையெல்லாம் இப்பதானே வந்தது. அது நீங்க மைண்ட் செட் பாருங்க. ஆள் அப்ப ஆரம்பத்துல என்ன மைண்ட் செட்ல இருந்திருக்கிறான் ஆளு. அவன் வந்து தலைவர் பேரை யூஸ் பண்ணி மேல நல்லா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. D40 இருக்கா? D40 ஃபங்க்ஷன் நடந்ததா அசோக் சார்? அதுல நல்லா பாருங்க, தலைவர் அந்த வேட்டி சட்டையை போட்டு அப்படி தோல்ல அப்படி கை போட்டிருப்பாரு. விஜயோட தோல்ல கை போட்டிருப்பாரு. கரெக்டா? நீங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நல்லா பாருங்களேன். விஜயோட அம்மா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. என்ன பேட்டி கொடுத்திருந்தாங்க? கடவுளே அவர் தோல்ல வந்து கை போட்டு ஆதரவா இருந்த மாதிரி எனக்கு அப்படியே எனக்கு அந்த ஃபங்க்ஷன் முழுக்க பின்னாடி அவங்க அம்மா தான் உட்கார்ந்தாங்க. எனக்கு அப்படியே கடவுளே வந்து தோலை வந்து கை போட்டு அவர் அரவணைச்சு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அந்த நிகழ்வு நடக்கும்போது எனக்கு கண்ணுல தனியா, இதுக்கு தனியா ஜாய்ஸ் அலுகாஸ் அந்த விளம்பர டைம் நடிக்கிற டைம்ல தான் அதுக்கு தனியா அதுக்கு ஒரு பேட்டியே ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. புரியுதா? எங்க நேரட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க, புரியுதா? இதுதான் நான் வந்து ஆரம்பத்துல இருந்து சொன்னேன். நீ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிக்கிற லெவலுக்கு நீ வர அப்படின்னா, அப்ப இங்க எந்த அளவுக்கு இப்ப என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு கான்பிடன்ட் கொடுக்குறாங்க இல்லையா? அது யாரு கொடுத்தது? இங்க இருக்கக்கூடிய ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இந்த விஜய் ஃபேன்ஸோட இந்த ஆன்லைன் குரூப் இதை பில்டப் பண்ணி தான் இங்க கொண்டு வந்து இப்ப நீங்க ஐடிவிங்கா மாத்தி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஐடி ஃபாலோவர்ஸ் எப்படி எகிர்னுச்சுன்னீங்கன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஒருத்தர் போட்டிருந்தாரு, நீங்க வந்து புசியானந்த் இந்த பக்கம்லாம் நீங்க இது பண்றீங்க, ஆக்சுவலி வந்து பிஆர் அவர் பேர் என்ன, ஜெகதீஷ் ஐடியா யாருமே ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்டிருந்தாரு. நீங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸோட ஐடிஸ்ல முக்கால்வாசியோட கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குன்னா இவர் சொல்றதா அவங்க செய்வாங்க. அப்ப இந்த ஜெகதீஷ்ன்றவர்கிட்ட நீங்க வந்து ஏன் நீங்க அவரும் கட்சியில உறுப்பினரா இருக்கிறவர் தான் அப்படின்னு சொல்லி தான் அங்க பதவி உயரெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏன் அவங்க கேட்கல? நீங்க அதை பாத்தீங்கன்னாலே முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருப்பா, எல்லாமே A to Z உங்க கையில வந்துரும் சொல்லி டிஎம்கே ஐடிவிங்க்கு டிஎம்கே ஐடிகளுக்கு அவர்கிட்ட சொல்லியிருந்தார். அது எத்தனை பேர் நோட் பண்ணிருந்தீங்க? இன்னைக்கு கூட போட்டிருந்தார். வாங்க பரணி. இல்ல இதுல இவனுங்க வந்து யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க கூடாதுன்ற பேசிக் ஐடியா கூட தெரியல இவனுங்களுக்கு. இல்லை யாரு கூட போய் நம்ம தோல்ல ஓகே நம்ம ஒரு லெவலுக்கு போயிட்ட பிறகாவது அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடுவோம். அது வரைக்குமாவது நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணோம். அதுவும் வராது. அந்த கான்ஃபிடென்ட் தான் அசோக் சார். அந்த கான்ஃபிடென்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த கான்ஃபிடென்ட் நம்ம இங்க ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராவோ இல்ல எதிர்கட்சிகள் எதிராவோ இல்ல ஸ்டேட்டோ சென்ட்ரலோ எந்த கட்சிக்கு வேணாலும் நம்ம வந்து எதிர்த்து நம்மளால பேச முடியும். அதுக்கு நம்ம ஆன்லைன்ல நம்ம இங்க சொல்றத பரப்புறதுக்கு இங்க ஐடிஸ் இருக்கு, நமக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு நினைப்பு வருது. அங்க இருக்கிறவங்க விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் அந்த நினைப்பு வருது. அந்த தைரியம் தான் இங்க இருக்கிற எல்லாரையுமே வந்து யாரோ ஒருத்தர் சின்னதா ஒரு நடிகையோ இல்ல பெரிய நடிகையோ, சின்னதா ஒரு ஐடியோ பெரிய ஐடியோ யாரோ ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்கன்னா உடனே இமிடியேட்டா அங்க போய் ரியாக்ஷன் பண்றாங்க. அவங்களை போட்டு கமெண்ட்ல கெட்ட பார்த்து பார்த்திபன் எதுக்குங்க சொல்லணும்? இன்னைக்கு நேத்து 2ஆம் முடி பார்த்திபன் சொன்னாரா இல்லையா? கமெண்ட்ல வந்து அசிங்கமா திட்டுறானுங்க. அது ஓகே கபிலன் ப்ரோ, நீங்க ஒரு படத்துக்கு வந்து இருக்கிற அந்த பிஸ்மி மாதிரி புறம்போக்கு பயன்லாம் வச்சு பேசலாம். இப்படி இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சு, ப்ராக்சி புக்கிங் எல்லாம் கூட பண்ணலாம், ஏமாத்தலாம். இந்த லியோ ஸ்கேம் எல்லாம் பண்ணலாம் பாருங்க.
நீங்க ஓட்டு எப்படி அந்த மாதிரி பண்ணுவீங்க? இதுதான் இன்ஃப்ளூயன்சிங். ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருந்த ஐடிஸை எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்சரா மாத்துறது, ட்ராக்கரா மாத்துறது, பயோல ஜேர்னலிஸ்ட்னு போட்டுக்கிறது. ஏங்க இவன் சரியான கிரிமினல். அதை ஒரு 100 பேர் ஆக்சுவலா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் திரும்ப திரும்ப இவ்வளவு எமோஷனலா பேசுறேன்னு. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க தப்பான நியூஸ் பரப்புறான்னு சொல்லிட்டு கைது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் சின்ன சின்ன குழந்தைங்களை பாட்டு பாடி அதை ட்ரெண்ட் பண்றான். புரியுதுங்களா? ஒரு குழந்தைங்க தான் இறந்துருக்கு. 40 சில்ட்ரன், 42 41 இறந்துருக்காங்க. யாராவது வீட்டுல உங்க ரசிகர் தான் இறந்துருக்காங்க, உங்களுக்கு ரீல்ஸ் போட உங்களுக்கு மனசு வருமா? முதல்ல பாட்டு பாடி ரீல்ஸ் போட முதல்ல மனசு வருமா? ஏன் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது? நீங்க ஏன் அதை பண்றீங்க? அந்த ஆங்கில யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு எவன் எப்படின்னா போட்டோம், நமக்கு வந்து அந்த டார்கெட் அச்சீவ் ஆகணும், அந்த கணக்கு தான் இவனுங்கெல்லாம். இல்ல ஜிப்சி சொன்னதுதான், இந்த குழந்தைகளை வச்சு பாட்டு போடுறது பின்விளைவு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்க குழந்தைக்கு அது என்னவே தெரியல. அது ஆனா ஆக்சுவலா அது எந்த மறைக்கிறதுக்காண்டி இந்த வேலையை பண்றாங்கிறத பின்னாடி திரும்புறதுதான் அது எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை தரும்னு. ஏன்னா எல்லாமே அப்படியே பதிவாயி ஃபுட் பிரிண்ட் அப்படியே இருக்குமா, அது மாறவே மாறாது. பரணி, ஒரு நீங்களா நினைக்கக்கூடிய ஒரு 5 ஐடி விஜய் ஃபேன் ஐடி அபவ் 20K 30K இருக்கிற மேல ஒரு 4 ஐடியை நீங்க எடுத்துட்டு போயிட்டு அவனுடைய டிஎல்ல நீங்க அப்படியே ஸ்க்ரால் டவுன் பார்த்துக்கிட்டே வாங்க. பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவன் என்னென்ன விஷயங்கள் பண்றான், என்ன பண்றான், நீங்க 4 ஐடிக்கு கம்பேரிசன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சினிமா ட்வீட்ஸ் அது தனியா ஓராட்டுருங்க. நீங்க நல்லா கவனிங்க. சினிமாஸ் விஜயோட சினிமாக்கு ஆதரவா பேசக்கூடிய ஐடிஸ் தனியா நீங்க பிரிச்சிருங்க. விஜய் ஃபேன்ஸ் ஐடியிலே இருக்கு. அரசியல் சம்பந்தப்பட்ட ட்வீட்ஸை போடுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஐடிஸ் இருக்கு. நீங்க நல்லா பாருங்க. இவனுங்க எல்லாரும் ஒரே விஷயத்துல கேதர் ஆவான். எங்க தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிசன்னஸ்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனுடைய தனிப்பட்ட ஒரு ஐடி ஒண்ணு இருக்கு. அவன் கிட்ட ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கு. நீங்க அபிஷியலா டிவிக்கு சம்பந்தப்பட்ட ஸ்பேசஸ் ஆரம்பத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அது அவன் தான் அங்க போடுறது. ஓகேவா? அவன் அங்கேருந்து போடுவான். இங்க இருக்கிற எல்லாரும் அங்க ஃபார்ம் ஆவானுங்க, டிவிகே கட்சியில ஆஃப்லைன். ஆனா இங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னா, சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா டிவிகே கட்சியில இருக்கக்கூடிய ஆஃப்லைன்ல இருக்கிற, அதாவது ஆஃப்லைன்ல கட்சியில உறுப்பினரா அங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த நபர்கள் தனியா ஸ்பேசஸ் எல்லாம் போடுவாங்க. விஜய் ஃபேன்ஸ் தனியா ஸ்பேஸ் ஒண்ணு போடுவானுங்க. அபிஷியல் டிவிகே ஐடிவிங் சைட்ல இருந்து ஸ்பேஸ் போற அது தனியா வருவாங்க. இங்க நல்லா பாத்தீங்கன்னா அபிஷியலா டிவிகே ஐடிவிங் ஸ்பேஸ் போடும்போது இவங்க எல்லாரும் ஒண்ணா அங்க வந்துருவாங்க. ஆனா இந்த நடுவுல இந்த பவுன்சர் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் தனியா உட்காந்து நைட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒருத்தன் போடுவான். இந்த அரசியல் பேசக்கூடிய இந்த டிவிகே ஐடிவிங்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன்ல ஐடிவிங்கா இருக்கக்கூடிய டிவிகேவோட டிபி வச்சிருக்கிற மொத்தமா அவன் ஒரு தனியா ஒரு ஸ்பேஸ் போடுவான். நீங்க 3 கேட்டகரியா பிரிக்கலாம். இவர் இங்க சினிமால இருந்து அரசியல் வந்துட்டாரு, அதனால சினிமாவை அப்படியே விட்டுறக்கூடாது, இந்த நேரத்திலயும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அதை நின்று ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை இன்னும் டிபி மாத்தமா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொஞ்சம், அதாவது இது எல்லாரும் மாதிரியும் கிடையாது. இது வந்து நீங்க மத்த அரசியல் கட்சியை டீல் பண்ற மாதிரியே கிடையாது. இது டிஃப்ரெண்டா கொஞ்சம் விஷயம் இருக்கு. ஏன்னா இவனுக்கு ரொம்ப காலமா அந்த நேரட்டிவ் செட் பண்ணிருக்காங்க, ரொம்ப வருஷமா செட் பண்ணிருக்கிறாங்க. அதுதான் ஜிப்சி அங்க சொல்ல வர்றாரு. நீங்க ஜஸ்ட் லைக் என்னப்பா அப்படின்ட்டு அப்படி கடந்து போகாதீங்க. இது நீங்க ஆரம்பத்துல அணுகிற முறையே நீங்க கவனமா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேனிப்புலேஷன்ங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ஒரு விஷயத்தை திருப்பி 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 உங்க மண்டையில, இப்ப உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உங்க டிஎல்ல ஒரு 10 தடவைக்கு மேல உங்க டிஎல்ல கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். ஏதோ ஒரு ஐடி மூலமா வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? எத்தனை பிளேயர் பிளாக் பண்ணுவீங்க நீங்க? இல்ல ஒரு 10 பேருக்கு மேல உங்களை வந்து கமெண்ட்ல அபியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான், என்ன பண்ணுவீங்க? டிஃப்ரெண்டான ஐடியில என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஒதுங்கி போவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து பதிலுக்கு சண்டை போடுவீங்க. கரெக்டா? இதுதான் ஹியூமன் மைண்ட். யதார்த்தமா இப்படிதான் நடக்கும். கரெக்டா? அவன் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறான். உங்களை டயர்ட் ஆக்கி உங்ககிட்ட வந்து இவனுங்க இப்படிதான் அப்படின்னு, இவனுங்கிட்ட எல்லாம் இவனுங்களை பத்தி பேசவே கூடாதுப்பா, பேசினா வந்து ஃபேமிலி அபியூஸ் பண்றாங்கப்பா அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது தான் அவனுக்கு வேலையே. இதுதான் நான் இங்க வந்து நான் அவனுங்கிட்ட இருந்து அவனுக்கு என்ன பண்றான்னு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு. கபிலன், இப்ப நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் இது வந்து சினிமாவில மட்டும் இருக்கும்போது அது வந்து தப்புதான், யாரும் சரின்னு சொல்லல. ஆனா அத உலக காலமா கண்டுக்கல. இல்ல கேக்குதா? கேக்குது, கண்டுக்கல. இல்ல இவ்வளவு நாளா அதை பண்ணிட்டாங்க. ஆனா அத இப்ப அந்த டயத்துல சினிமாவில பண்ணும்போது இப்ப அரசியல் கட்சியில உள்ளவங்க அதை பெருசா கண்டுக்கலன்னு சொல்றீங்க. அதை கண்டுக்க மாட்டாங்க.
இப்ப நீங்க அதை பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா ஏடிஎம்கே அதை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை தான் கவனிச்சுட்டு இருக்கணும். சினிமாவில் அது விஷயம் கவனிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அரசியல்னு வந்த பிறகு அந்த விஷயத்த எப்படி டீல் பண்ணணுமோ, எப்படி அதை வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். பார்ப்போம். அது விசாரணை இது நடக்குது, அந்தந்த இஷ்யூ நடக்குது, அது எப்படி நடக்குதுன்றது அதை பார்ப்போம். ஆனா இந்த இடம் அவனுங்க இல்ல வசமா தீபக் மாட்டினாங்க. கம்ப்ளைண்ட் இப்ப ஒரு விஷயம் இதுல இல்ல வசமா மாட்டியிருக்கிறானுங்க. இல்ல இப்ப என்னன்னா இந்த விஷயத்துல இங்க வந்து பொலிட்டிக்கலா இங்க வந்து ஒரு இந்த இன்ஃபுளுசர் வச்சு பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இருக்கிற இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோஸை வச்சு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாச்சு. இது ரொம்ப முக்கியம். இதாவது இது பண்ணிட்டு இருப்போம். அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்கல்ல இங்க வந்து இப்ப அது பொலிட்டிக்கலா அவங்க இப்ப இந்த பிஜேபி போனா அப்ப அது எலெக்ஷன் நடக்கும். அப்ப அதெல்லாம் சில விஷயங்கள் மாற வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள்கிட்ட அவன் என்ன பண்ணிருக்கான், எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தான், எப்பப்ப அவன் பண்ண தவறுகள் என்ன அப்படிங்கறத மக்கள்கிட்ட கூட சேர்த்தாச்சு. அதை பண்ண வேண்டியதுதான் நம்ம கடமை. இல்ல அங்கதான் ஒரு விஷயம். இங்க பாருங்க, இங்கதான் மறுபடியும் பாருங்க. அங்க அதை விட்டுட்டு வரீங்க பாருங்க. அங்க சொல்லிட்டே இருக்கணும் மக்கள் கிட்ட. இங்க அஜித் ஃபேன்ஸ் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல நடந்த விஷயங்கள், நடந்த ஃபேன் ஃபைட் விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னி வரைக்கும் ஒவ்வொரு அஜித் ஃபேன்ஸ் கிட்ட இருந்தும் அதை எடுத்து நீங்க கேட்டீங்கன்னா அவன் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுப்பான். ஏன்னு தெரியுங்களா? இவங்க ஆரம்ப காலகட்டத்துல எப்படி வந்து இவங்க ஃபேன் ஃபைட் பண்ணாங்க, எப்படி எல்லாம் இவங்க பண்ணாங்கன்றது ஒவ்வொரு அஜித் ஃபேனுக்கு தெரியும். டேட்டாவே நான் அங்கேயும் தான் முதல்ல எடுக்க ஆரம்பிச்சேன். இவனுங்க படத்தை எப்படி இங்க சரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு விட்டுரும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமை தான் அவன் யூஸ் பண்ணிப்பான். அந்த டைமை தான் அந்த கேப்பை தான் அவன் யூஸ் பண்ணுவான். இல்ல நம்ம அதை இதோட முடியறது இல்லது. ஒவ்வொரு சம்பவத்திலையும் அதை கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்காங்கிறேன். அது மாற்றமே இல்ல. இப்ப வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு அதுக்கு வீடியோ போட்டான் பாருங்க. அப்ப அது கூடுதல் விமர்சனம் வந்துச்சு. அந்த சம்பவத்தை அவன் எதிர்கொள்ளாம அதுல தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றதோ, அதை பழைய தூக்கி விரல் மேல போடுறதோ, அப்ப இன்னும் எக்ஸ்போஸ் ஆனா இன்னும் மக்கள்கிட்ட அவன் பண்றது தப்புங்கிறத கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்ட். ஆனா நான் சொல்ல வர்றது பாயிண்ட் வேற. நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அதாவது நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அந்த கேப் சேர்த்தாச்சுன்றீங்க இல்லையா? அதுக்கப்புறம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்துல இந்த இஷ்யூ நடக்கும்போது 4 இஷ்யூ நடக்கும்னு சொன்னேன். என்னன்னா விஜய் ஃபேன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நான் 4 விஷயத்த சொன்னேன். 1, ஃபர்ஸ்ட் இந்த புதுசா ஒரு நேரட்டிவ் ஒண்ணு செட் பண்றது. 2, அனுதாப வீடியோக்கள் போடுறது. பேக்ரவுண்ட்ல அப்படியே ஸ்லோ மோஷன்ல பேக்ரவுண்டா போட்டு அண்ணன் நமக்காக கஷ்டப்படுறாரு, இந்த பாரு இப்படி பண்றாரு அப்படின்னு அங்க ஃபர்ஸ்ட் அங்க உள்ள இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய இல்ல ஆன்லைன்ல இருக்கிற நபர்களை அங்க வந்து மண்டையில திணிக்கிறது. 3வது பிளேம் கேம் ஆடுறது. 4வது ஒரு நேரட்டிவ் ஒன்று செட் பண்ணி அது மூலமா இங்க எல்லாரையும் பேச வைக்கிறது. இன்ஃபுளுசர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இதை வச்சு ஒண்ணு பண்ண வைக்கிறது. இதுல நீங்க நல்லா பாருங்க, நான் சொன்னது 4மே அந்த ட்வீட்ஸ் எல்லாம் வந்து விடுது. கரெக்ட் ப்ரோ. நேத்து நீங்க சொன்ன மாதிரி தான் நேத்துல இருந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பழைய வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு டே இவரை யாரா பிளேம் பண்றீங்கன்ற ஒண்ணு. அதுக்கு அடுத்து ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா, வெறும் ட்விட்டர்ல மட்டும்தான்டா அவரை திட்டுறீங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. கிரவுண்ட் ரியாலிட்டி வேறண்டா. அதுல பாத்தீங்கன்னா எல்லா விஜய் ஃபேன்ஸும் காலையில இருந்து ஒரே மாதிரி ட்வீட் தான் போட்டுட்டு இருப்பானுங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியில வேற லெவல் சப்போர்ட் இருக்கு, கிரவுண்ட் ரியாலிட்டியில வேற லெவல் சப்போர்ட் இருக்கு. இதுல ஒருத்தர் சொன்னார்ல, இது பாலிடிக்ஸ் அது செட் ஆகாது, சினிமால செட் ஆகும் அப்படி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் ஸ்லேயர். இப்ப இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு ஏதோ கவர்மெண்ட் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்தது, ஏதோ காலேஜ்ல அங்க போய் ஏதோ கையெழுத்து போடுறது ஏதோ நடந்ததா? லைவ்ல மணி இந்த ட்வீட் போட்டாப்லையா? நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் மறுபடியும் நான் நோட் பண்ணி காட்டுறேன். லயோலா மணில இருந்து விஜய் டிவிக்கு ஐடிவி ஐடியில இருந்து எல்லாரும் அந்த ட்வீட் போட்டாங்களா? கேப்ஷன்லாம் ஒரே மாதிரி இருந்ததா? கரெக்டா இந்த வேர்டு இருக்கு பாருங்க. களத்துல மக்கள் மனநிலை வேற அப்படின்னு சொல்லி ஏதோ அரசாங்கம் நடத்தின ஏதோ காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன் அதுல போயிட்டு அந்த ஒயிட் போர்டுல எல்லாரும் டிவிக்கு என்ன எழுதினாங்களா? கவனிச்சிங்களா? அது எத்தனை பேர் அதை எடுத்து போட்டாங்க? நீங்க நல்லா பாருங்க. இந்த நேரட்டிவ் ஒன்று செட் பண்றது ஒண்ணு இருக்கு. 2வது இன்ஃபுளுசர்ஸை வச்சு இங்க ஸ்பேசஸ்லயோ டைம் பாஸ் ஸ்பேஸோ இல்ல ட்வீட்ஸோ இந்த மாதிரி போட வைக்கிறது. யூடியூப்ல இல்ல இன்னைக்கு அந்தனோட வீடியோ இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு, டைஹார்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதுல பாருங்க, இல்லைங்க அவரு ஷூட்டிங் ஸ்பாட்லயே கான்சென்ட்ரேஷனா இருப்பாருங்க. எதை பத்தி பேச போறோம், எந்த செய்ய போறோம்னா அதுல அவர் கான்சென்ட்ரேஷனா இருப்பாருங்க. மத்தது சுத்தி நடக்கிறதெல்லாம் அவர் கவனிக்க மாட்டாருங்க அப்படின்னு ஒரு நேரட்டிவ். அதனால நீ என்ன சொல்ல வரீங்க? இங்க நடக்கிறது, கீழே நடக்கிறது, பஸ்ல நடக்கிறதுலாம் அவர் கவனிக்கல, அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப மும்முரமா இருந்தாரு சொல்ல வர்றாரு.
அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? அவருக்கு தெரிஞ்சு நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வர்றாரு அந்தணன். நான் அதுல புரிஞ்சுக்கிட்டது அவருக்கு புரியுதா நான் சுய புத்தி சொல்றது? கிடையாது, ஸ்கிரிப்ட் படி போவாருன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஒன்னு சொல்ல வந்தான். அது கடைசியா ஒரு வேர்ட் பண்ணாப்புல ம் ஜிப்சி. கடைசியா அந்த வேர்டு தான் நீங்க பார்க்கணும். இட்ஸ் அ ப்ரோக்ராம் பண்ண ஒரு ரோபோட் மாதிரி அவரு அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு ஆமா ஒண்ணு ஆமா சேர்த்துக்கிறாரு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கேக்குற நமக்கு என்ன தோணும்னா, ஏய் ரைட் அவர் நமக்கு சாதகமா தான் பேசுறாரு அப்படின்னு ஒண்ணு தோணும். அதான் இல்ல. கபிலன், இப்ப உங்களுக்கு தெரியாது இல்ல வார்த்தைகளோட கோர்வைகளை இல்ல நுணுத்து கவனிக்கணும் பாரிவேந்தர். ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு 10-15 வருஷம் அன்னைக்கு ஒரு ஸ்பேஸுக்கு ஒரு பையன் வந்தான். அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா இப்படி இவ்வளவு தீவிரமா இருக்கீங்கன்னு. அதுக்கு என்ன சொல்றான்னா, ஒரு 10-15 வருஷமா அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ்லயே மாட்டிக்கிட்டு அவனுக்கு தனுஷ் ரசிகர் சாரி அஜித் ரசிகர்கள்ட்டையும் ரஜினி ரசிகர்கள்ட்டையும் இது மாதிரி எல்லார்ட்டையும் ஃபைட் பண்ணி அவன் கிட்டத்தட்ட அவன் ரொம்ப ஒரு ஒரு அடிக்டான நிலைமையில இருக்கான். அவனுக்கு இந்த ஒரு விஷயத்த சரியா பகுத்தறிஞ்சு பாக்குறதுக்கு இது சரி தப்பான்னு யோசிக்க கூட அவனுக்கு தோண மாட்டாங்குது. இப்போதைக்கு போட்டு வைக்க வேண்டியது நம்ம கடமை, போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம கடமை. அவனுக்கு ஒரு லெவல் அவன் சிந்திப்பான். இப்ப இந்த விஷயமே அவனுக்கு ஒரு சின்ன ஒரு 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 குழப்பத்துக்கு உண்டு பண்ணியிருக்கோம். இன்னொரு தப்பு பண்ணும்போது அவன் எக்ஸ்போஸ் ஆயிடுவான் இன்னும் கூடுதலா. அதனால அந்த அளவு தீவிரமா எல்லா இடத்துலயுமே சைக்கலாஜிக்கலா அவன் ஒரு மாதிரி எல்லா இடத்துலயும் சண்டை போட்டு எல்லா இடத்துலயும் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணியே இருக்கிறதுனால அவனுக்கு ஏற்கிறதுல ஒரு சின்ன ஒரு ஈகோ இருக்கும். ஆனா இந்த விஷயத்த நம்ம ஒரு கரெக்டான விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு முடிவு எடுப்பான், சரியா முடிவு எடுப்பான்னு நம்பலாம். அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சிம்பிளா சொல்றேன், அதாவது உள்ள முள்ளாலதான் எடுக்கணும். இல்ல கபிலம் ப்ரோ யாரு? சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதாவது இல்ல அதாவது இப்போ ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு. அதுல ஓகேப்பா 3 பாயிண்ட் கரெக்டா இருக்கு, 1 பாயிண்ட் தப்புப்பா அப்படின்னா கூட பரவாயில்ல. நீ என்ன உச்சத்துல இருக்கிற? உனக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன் இல்லை கிடையாது. இப்போ நீங்க பாட்டு ஓகே, இங்க பாட்டு கூட இவன் தனுஷ் பாட்டு தான் ஃபர்ஸ்ட். டிஆர்பி பார்த்தீங்கன்னா அது கூட விசுவாசம் தான் இருக்கு. எதில் நீ ஹையஸ்ட் வந்துட்ட? இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது, ஊரா ஏமாத்துறது, டிக்கெட்டு புக் ஆகாத டிக்கெட்டை போட்டு இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் தவிர்த்து நீ எதில் ஹையஸ்டில் இருக்க? எதுலையுமே கிடையாது. ஆனால் இவனுங்க நீயே உச்சத்தில் இருக்கிறன்னா நீ உச்சத்தில் இருந்து இருந்தால் பரவாயில்லையே. இல்லாத ஒரு விஷயத்த அவன் சொல்கிறான்னா அதுக்கு சேர்த்து இவனை ஒத்து ஊற்றி பேசிட்டு இருக்கான். நான் சொன்ன இந்த 4 கேட்டகரியில பாருங்க ஜிப்சி, நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 4 கேட்டகரியில நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு இஷ்யூ விஜய்க்கு பாசிட்டிவா ஒண்ணு அமைதுன்னு வச்சுங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெய்வேலி கூட்டத்தை எடுத்துக்கோங்க. நெய்வேலி கூட்டத்துல ஃபர்ஸ்ட் நாள் இந்த மாதிரி அரெஸ்ட் இந்த மாதிரி நடக்குது, விஜய் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் நக்கீரன் ரிப்போர்ட்டர்ல இருந்து எல்லாத்துலயும் வைரலா வருது. ஓகேவா? இமிடியட்டா சோசியல் மீடியால ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகுது. எல்லாருக்குமே அந்த டைம்ல நீங்க சோசியல் மீடியா தான் இருந்தீங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. முதல் நாள் இப்படி நடந்ததா? 2 நாள் கழிச்சு என்ன நடந்தது? லாஸ்ட் டே ஷூட்டிங் அன்னைக்கு வண்டி மேல அப்படி ஏறி நின்று ஒரு செல்ஃபி. இதை எடுத்து அபிஷியல் ஹேண்டில் எடுத்து போடுறாப்புல. போட்டுட்டு அது எல்லாரும் அந்த பக்கம் எடுத்து ரீல்ஸ் உங்க கண்ணு முன்னாடி டிஎல்ல தே மேனிபுலேட்டிங் டிஎல் டைம் லைனை, உங்களுடைய ட்விட்டர் டைம் லைன்ல இங்க நாங்க இங்க பாத்தியா எந்த அளவுக்கு வைரலா இருக்கு அப்படின்னு உங்களை நம்ப வைக்கணும். அதுக்கு என்ன பண்றது? எல்லாரும் எடுத்து போடு, ஒவ்வொரு கேப்ஷனா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்ப இந்த மேனிபுலேட் நடக்குதா? இப்ப டிஎல் எப்படி இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு? என்னடா அது ஃபுல்லா வைரலா போகுதுன்னு நீங்க உங்களை அறியாமே உங்க வாயில இருந்து வார்த்தை வரும். வந்துச்சா? அவன் ட்ரெண்ட் பண்ணானா? இப்ப டிபியா வைக்கிறாங்களா நிறைய பேரு, அதை எடுத்து வச்சுக்கிட்டு மாசா சீனா மாசா கெத்தா பாத்தியா அப்படின்னு ஒண்ணு செட் பண்ணானுங்களா? எங்கெங்கெல்லாம் விஜய்க்கு மைனஸ் வருதோ இமிடியேட்டா அந்த இடத்துல பிளஸ்ஸா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எப்போ விஜய் முதல்ல கேப்டன் இதுல செருப்படி வாங்கினாரோ அதுக்கப்புறம் விஜய் அந்த ஃபேன்ஸ் கூட்டத்துல அவருக்கு மாலை போடப்பட்டது. அந்த செருப்படியை மறைக்கிறதுக்கு தொடர்ந்து மாலையா போட்டாங்க கேரளால அங்க இங்க. இல்ல ஜிப்சி, ரெண்டாவது நாள் நீங்க நல்லா பாருங்க, விஜயகாந்த் வீட்டுல அங்க போயிட்டு பண்ணும் போது ஒருத்தங்க செருப்பு வீச்சு நடந்தது இல்லையா? 2வது நாள் நீங்க தூத்துக்குடியில மக்களுக்கு இலவசம் சொல்லிட்டு ஒண்ணு நடந்ததா இல்லையா? கரெக்டா நான் டேட்டா நீங்க நல்லா பாருங்க. நீங்க மறுபடியும் போய் டேட்டா நீங்க நல்லா பாருங்க. 2 நாளா நடந்தது. உங்களுக்கு நான் நெய்வேலி விஷயம் அட்ரஸ் பண்றேன், இங்க நடந்தது சொல்றேன். நீங்க கரெக்டா 2ஆம் நாள் இங்க ஒரு சில பேர் மட்டும்தான், ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த கேள்வி கேட்டது டிஎல்ல. சில பேர் மீம்ஸ் மூலமா கன்வே பண்ணுவாங்க, சில பேர் ட்வீட்ல எழுத்து மூலமா கன்வே பண்ணுவாங்க. இங்க உடனே 2ஆம் நாளே நடந்ததுங்க. 2 நாள் கழிச்சு கரெக்டா 1 நாளா 2 நாள், ஆமா 2 நாள் கழிச்சு அங்க தூத்துக்குடியில இலவசமா சொல்லி கொடுத்து உங்களுக்கு அந்த வீடியோனா புசியான கோவமா கத்திட்டு போவார், பாத்திருக்கீங்களா?
அந்த மூட்டையெல்லாம், அந்த மளிகை மூட்டையெல்லாம் எடுத்து இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது புசியன் அந்த அப்படியே கோவமா கடத்திட்டு போவாரு. ஆமா 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 ஆமா. அது இது நடந்தது. இதை எதை மாத்துறதுக்கு? இது டீல பரவக்கூடாது, இதை வச்சு ட்ரோல் மெட்டீரியலா மாத்திர போறாங்க, இல்ல இதை விமர்சனக்குள்ளே ஆக்கிவிடும், அதனால இது பக்கம் வேற பக்கம் கன்வே பண்ணிடணும். உடனே இமிடியேட்டா மாத்து, டீல மாத்து. இப்ப அதுதான் நேத்து நான் சொன்னேன். நேத்து பேர் என்ன, கிறிஸ்டபர் கனகராஜ். நீங்க நல்லா பாருங்க, ஃபுல்லா இந்த இஷ்யூ தான் ஓடிட்டு இருக்கு. ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது யாரு கொடுத்தா உனக்கு இந்த அப்டேட்? யாரு கொடுத்தா இந்த அப்டேட்? ஏன்னா ஃபேன்ஸ் ரொம்ப டல்லா இருக்கிறான், அவனை கொஞ்சம் குஷிப்படுத்தணும், அவனை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும், உடனே நீ அப்டேட் மாதிரி எதை விட்டு போற. ஆனா இந்த தடவை பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இஷ்யூ இந்த பாலிடிக்ஸ்ல இந்த தடவை இந்த பாலிடிக்ஸ்ல பவுன்சர் தூக்கி போட்ட இஷ்யூ நீங்க நல்லா பாருங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க மட்டும் பாருங்க. நாய்ஸா இருக்கு ஸ்லேயர், நாய்ஸா இருக்கு. ஸ்லேயர் நாய்ஸா இருக்கு, பேக்ரவுண்டு காது கிழியுது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அவங்க ஒரு விஷயம் நெகட்டிவ் ஏதாவது டீல வருதா, உடனே விஜய் டீம் என்ன பண்ணும் அப்படின்னா, இமிடியேட்டா அதுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள், விஜய் பத்தின பாசிட்டிவ் விஷயங்கள் உடனே இறங்கும். அது ஃபேனா இருக்கலாம், இல்ல வந்து இப்ப நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிற சினிமா கிரிட்டிக்ஸ் பத்தி பேசுறவங்க நபர்களோட ஐடியா இருக்கலாம், இல்ல நியூஸ் சேனலா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், உடனே இறங்கிடும். உடனே அதை பத்தி எல்லாம் டீல போகும். இது உங்களை, இதுக்கு பேர் தான் இன்ஃபுளுன்சிங்னு ஆரம்பத்துல தலையால அடிச்சிட்டு இருக்கிற 2021 இருந்து. இங்க ரஜினி பக்கம் வாய வச்சதுக்கு அப்புறம்ல இருந்து முதல்ல அடிக்க போறதுக்கு முன்னாடி இந்த முதல்ல இவனுங்க எப்படி இவனுக்கு நேரட்டிவ் செட் பண்றான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணும். வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நீங்க எப்படி சாதாரணமா நினைச்சிட்டு போறீங்க, கடந்து போறீங்க அப்படின்னா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அது அவன் தெரியாமலாம் பண்ணல, அவன் தெரிஞ்சேதான் பண்றான். அவனை பண்ண வைக்கிறது யாரு? அவனை பண்ண அந்த மாதிரி போட வைக்கிறது யாரு? பாக்ஸ் ஆஃபீஸ் கான்ட்ரவர்ஷியலா எதனால வருது? நீங்க நல்லா பாருங்க, கிளாஷ்ல நல்லா பாருங்க, துணி வாரிசுல கிளாஷ்ல நீங்க அவனோட வே ஆஃப் ட்வீட்ஸ் நீங்க அதே டைம்ல அவனோட ட்வீட்ஸ்ல எல்லாம் போய் ட்வீட்ஸை போய் பாருங்க, ஒரே நேரட்டிவ் செட் பண்ணுவானுங்க. நீ இதை பத்தி தான் பேசணும், உன்னை நம்ப வைக்கிறது. துணிவு வாரி கிளாஷ்ல யாரும் உனக்கு ஜெயிச்சா? அப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இங்க துணிவு தான். ஆனா அவனுக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுவானுங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் பாத்தியா, வாரிசுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்திருக்கு பாத்தியா அப்படின்னு ஒரு நேரட்டிவ். அவங்க ஆக்சுவலா அஜித்தை விட்டுட்டு ரஜினி பக்கம் தாவறதுக்கு காரணமே இந்த பக்கம் அபிஷியலா எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால இவனுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் வேணும், இந்த நம்பர்ஸ் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு நம்பர்ஸ் வேணும். அதனாலதான் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா இந்த மனுஷன் எதுக்கும் பிடி கொடுக்குற மாதிரி இல்ல, அதனாலதான் இந்த பக்கம் வந்தானுங்க. ஓகே, நம்ம இங்கே நம்பர் 2 சண்டை போட வேண்டாம், நம்பர் 1 போய் அடிப்போம், அடிச்சோம்னா நாம ஆட்டோமேட்டிக்கா அங்க அந்த இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க வந்தானுங்க. அதுதான் இப்போ இங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இங்க ரஜினி கமல் தான் ரிவல்ரி நடந்துட்டு இருக்கு. கமல் இங்க சீன்லயே கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க வந்து இங்க ரஜினி கிட்ட மோதணும்னா நம்ம ஆப்போசிட்ல நம்ம தானே ரஜினி விஜய் அப்படித்தானே மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வலைபேச்சு விஜய்க்கு ஆதரவா பேசக்கூடிய எல்லாரும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நேரட்டிவ் எப்படி முதல்ல அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், இப்படிதான் இருந்தது ஆர்டர். இப்ப எம்ஜிஆர், சிவாஜி அப்படியே எடுத்துட்டானுங்க, கமலும் நடுவில் எடுத்துட்டானுங்க, விஜய், அஜித், ரஜினி இப்படி நேரட்டிவ் செட் பண்றான். இதை நீங்க நல்ல பேட்டிகளை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பேர் தான் ஹிடன் அஜெண்டா. அப்ப நீ என்ன சொல்ல வர? நீ எம்ஜிஆர், சிவாஜி இன்னைக்கு இல்ல, ரஜினி, கமல் இருக்கிறாங்க. அப்ப நீங்க எப்படி சொல்லணும் ஆர்டர்? இவங்க பத்திரிகையில எழுதுறதும் இல்ல இவங்க ஒரு நியூஸ் அப்டேட் சொல்ற விதத்திலையும் நீங்க ஆர்டரை நீங்க நல்லா கவனிங்க. இதைத்தான் இங்க அஜித்துக்கு பண்ணாங்க. அஜித்னு ஃபர்ஸ்ட் வரக்கூடாது, விஜய், அதுக்கப்புறம் அஜித்தை சொல்லு. இந்த நேரட்டிவை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க. இது நீங்க அவன் ஃபர்ஸ்ட் நியாயமா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. நல்லா இன்ஃபுளுசரா வந்தவன் எல்லாருமே முக்கால்வாசி பேர் எப்படி போறோம்னா, ப்ரோ எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் ப்ரோ, விஜய் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு விஜய் ஃபேன், அஜித் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு அஜித் ஃபேன், சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட போய் சூர்யா ஃபேன், தனுஷ் ஃபேன்ஸ் கிட்ட போய் இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஏய் நம்ம படத்தோட அப்டேட் வருது, இவன் கரெக்டா சொல்றான்டா, உடனே ஃபாலோ பண்ணிக்கிறது. ஸ்பேசஸ்ன்னு வந்த உடனே ஏய் இந்த ஸ்பேசஸ்ல எல்லாரும் அவங்க கொடுக்குற அப்டேட்ல நடக்குது மச்சான், அப்படியா சரி ஃபாலோ பண்ணிக்க, டெய்லி அந்த ஸ்பேஸ்ல போய் உட்காந்துருக்கு. ஆனா அப்படியே கொஞ்சமா ஃபாலோவர்ஸ் ஏத்துனானா, ஸ்பேஸுக்கு கூட்டம் ஏத்துனானா, அதுக்கப்புறம் என்ன பண்றது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விஜய்க்கு தாங்க இன்னைக்கு மார்க்கெட் அதிகம். யார் சொன்னா? நாங்க சொல்றோம். அப்ப மத்த நடிகர்களா?
விஜய்க்கு தாங்க இங்க தமிழ்நாட்டுல ரசிகர் மன்றம் அதிகம். யார் சொன்னா? நாங்க தான் சொல்றோம். அப்ப இவ்வளவு நாளா அவங்க படம் ஒண்ணு, இப்ப இங்க எல்லாம் யாரு? மத்தவங்க எல்லாம் யாரு? அவங்களுக்கு எல்லாம் இல்ல. இங்கதான் விஷயம். இததான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க நீங்க கொஞ்சம் புத்திசாலிகிட்ட என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? ஏய் இவரு வந்து இங்க பேசுற இந்த ஐடி வந்து கொஞ்சம் ஃபேன் பேஸ் மாதிரி தெரியுது. இவரு நியாயமா நடுநிலையா இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவரை ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்ப நீ அவங்கள ஃபாலோ பண்றியா? அவங்க சொல்றத நீ கேக்குறியா? அவங்களோட ட்வீட்ஸ் நீ அதிகமா லைக் அடி தட்டுறியா? ஓகே. நீ அவனை புடி. எப்பா நமக்கு ஃபேவரா நீ 4 ட்வீட் போடு. எங்க நீ எந்த பக்கம் இவன் நியாயமா இருப்பான், இவன் நியாயம் இருப்பான், இவன் நியாயமா இருப்பான், இவன் நடுநிலையா இருப்பான் அப்படின்னு நீ யார் பக்கம் போனாலும் நான் அவன்கிட்ட கொடுத்து நீ எனக்கு ஃபேவரா ட்வீட் போடு, நீ எனக்கு ஃபேவரா போடு. அப்ப என்ன நடக்குது இங்க? இந்த ஃபார்முலா இது ஒர்க் அவுட் ஆகுது. சோசியல் மீடியால ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா பாருங்க. இங்க ரஜினி பக்கம் பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம நினைச்ச நம்ம ஏன் வந்து பிரபாஸ் ஃபேன்ஸ் கிட்ட நம்ம ஏன் சண்டை போட கூடாது? நம்ம ஏன் இப்ப மகேஷ் பாபு ஃபேன்ஸ் கூட ஏன் சண்டை போட கூடாது? அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் கிட்ட ஏன் நம்ம ஏன் மோகன்லால் நாங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறது. உடனே அவங்கள்ட்ட போயிட்டு சண்டை போடுறது. இப்ப என்ன பண்ணுது? மோதி பெரிய ஆள் ஆகுறது. ஈகிள் நல்லா கவனிச்சீங்க. மோதி உனக்கு ஈக்குவல் நான் அப்படின்னு காட்டிக்கிறது. அதே நேரட்டிவ் தான் இங்க அரசியல்ல. திமுக மோதி நம்ம பெரிய ஆளாவை காட்டிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? சேம் டெம்ப்ளேட் தான். சேம் டெம்ப்ளேட். இந்த அந்த பையன் இருக்கும்போது நீங்க ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண பார்த்தா அதுக்குள்ள போயிட்டாரு. இந்த வாலண்டியர்ஸ் பத்தி பேசினாங்க. எல்லா கட்சியிலுமே இந்த வாலண்டியர்ஸ் இருப்பாங்கல்ல, அதை இழுத்து போட்டு செய்யறதுக்கு எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. நான் நிறைய கட்சியில பார்த்துருக்கேன். இவங்க கட்சியிலுமே ஆரம்பத்துல இருந்தாங்க. இவர் இந்த கூப்பிட்டு அந்த 10th 12th பீப்புள்ஸுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இது கொடுத்தாரு இல்லையா, நிதி கொடுத்தாரு இல்லையா, அந்த டைம்ல வாலண்டியர்ஸை அந்த ஹாலுக்குள்ள அலோவ் பண்ணல. வெளில எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் உள்ள வந்து உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அவங்களை போட்டாங்க. அவங்க நிறைய பேட்டிலாம் கொடுத்தாங்க. வாலண்டியர்ஸ்க்கு உள்ள அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த வாலண்டியர்ஸ் நான் எந்த இதுலயுமே பார்க்கல. மேபி அதெல்லாம் ஒழுங்கா இவங்க பண்ணிருந்தாங்கன்னா இந்த இடத்துல இந்த வாலண்டியர்ஸ்ல அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க அந்த இடத்துல இருந்து இந்த வாலண்டியர்ஸுக்கே இவங்க மேல பிடிப்பு இல்ல போல இருக்கு. என்னடா நம்மளை கூப்பிட்டு வேலை வாங்குறானுங்க, நம்மளே உள்ள விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படித்தான் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் பண்றானுங்க. அதுவும் ஒரு காரணம். இந்த பாயிண்ட் இது வரைக்கும் நம்ம பேசல, அதனால நீங்க சொன்ன. இதுல இன்னொரு விஷயம் நீங்க நல்லா பாருங்க. ஒரு பவுன்சர் எல்லாருமே டிவில பார்த்திருப்பீங்க. 3-4 பவுன்சர் பிஹைண்ட் வுட்ஸ்ல பேட்டி கொடுத்திருப்பாங்க. சார் நாங்க அந்த நடிகர் பேர் சொல்லக்கூடாது, அது ப்ராப்ளம் ஆயிடும். ஆனா அந்த நடிகர் இந்த மாதிரி வந்து கூட்டத்தை காட்டுறேன், கெத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்க முன்னாடியே பண்ணிட்டு அப்புறம் கேரவன்ல இருந்து யாரையும் உள்ள விடாதுன்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி வைரல் ஆகுது டிஎல் முழுக்க. இமிடியேட்டா சாயங்காலம் இருந்து ஒரு ட்வீட் வருது. என்ன வந்துச்சு? அந்த நபர் அதே பவுன்சர் மறுப்பு வருது. இல்ல நான் அவரை சொல்லல. யார் சொல்ல வச்சா? இந்த பாயிண்ட் நீங்க அன்னைக்கு சொல்லும் போது நான் சொல்லணும்னு நினைச்சேன். அன்னைக்கு மறந்துட்டேன். இப்போ காக்கான்னு பொதுவாக தான் சொன்னோம், யாரையும் பேச சொல்லல. ஆனா சினி இண்டஸ்ட்ரியில ரைவல்ரி இருக்கிறவங்க கூட அப்படின்னு வரல. கரெக்டா? அவர் சொன்னவர் ரைவல்ரியில இவ்வளவு வருஷமா இருந்தவங்க கூட வரல. ஆனா டேய் நான் காக்கா இல்லடான்னு வந்தான் பாத்தீங்களா? அதே மாதிரி தான் அந்த பவுன்சர் மேட்டரும். இப்ப சொல்லுங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இங்க பொலிட்டிக்கல் ஐடியாஸ் நீங்க மிஸ் பண்றது எங்கன்னா, நீங்க மோதி பெரியாள் ஆகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. மோதி பெரியாள் ஆகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இவனுங்க அந்த ஃபார்முலா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அந்த பவுன்சர் மேட்டர்ல இவரை கரெக்டா எல்லாரும் இவரை கெஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு சில மாசமோ இல்ல ஒரு வாரமோ எனக்கு தெரியல, கொஞ்ச நாள் முன்னாடிதான் நெப்போலியன் ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு அமெரிக்கால இருந்து. எனக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போக்கிரி டைம் என்ன பண்ற டைம்ல வந்து அண்ணன் பண்ண ஒரு செயலை கேரவனுக்குள்ள போயிட்டு வரும்போது ஒண்ணு பண்ணிருப்பாரு அண்ணன். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல ஜிப்சி மாஸ்டர் படம் ஷூட்டிங்ல பென்சிலிங் அப்படியே சாஞ்சுது. சன் நியூஸ்ல, சன் டிவில எல்லாம் நியூஸ் சேனல்ல அது லைவா காட்டினாங்க. இல்ல பென்சிலிங் இருக்கு இல்லையா? இல்ல அது காட்டினாங்க. அது இவர்தான் நாங்க கெஸ் பண்றோம். இவர் இது பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி முதல்ல ஓப்பனா உடைச்சது வந்து நெப்போலியன் தான். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு நடிகர் வந்து ஓப்பனா பேர் சொல்லி அவர் ஓப்பனா சொன்னது. ஆனா அந்த பவுன்சர் சொன்ன இஷ்யூ வந்து அந்த இன்சிடென்ட் வந்து அந்த பென்சிலிங் அந்த வேலி இருக்கு இல்லையா, அந்த அது வந்து சாஞ்சுது அப்படியே. அது அன்னைக்கு மாஸ்டர் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க சன் நியூஸ்ல போய் பாத்தீங்கன்னா கூட அதை போட்டிருப்பாங்க. அந்த பவுன்சர் அதைத்தான் இங்க வந்து நிறைய பேர் அதை நோட் பண்ணி எடுத்து மேல அதை போட்டு கீழே அந்த வீடியோவும் எடுத்து போட்டிருந்தாங்க. வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த நேரட்டிவ் ஒண்ணு செட் பண்ணல. யாரும் தப்பா பேசக்கூடாது. இது எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா?
SCAC கிட்ட இருந்து வந்துச்சு. தான் புள்ளைய பத்தி எங்கேயுமே பத்திரிகையில எதுவும் தப்பா பேசிடக்கூடாது, தப்பா வந்துடக்கூடாது. இமிடியேட்டா அதுக்கு வேற விதமா வேற மாதிரி ஒரு இமேஜ் ஒண்ணு செட் ஆகுது விஜய்க்கு. ஃபர்ஸ்ட் 10 படங்கள் 11 படங்கள்ல வந்து வேற மாதிரி இமேஜ் செட் ஆச்சு, கிளாமரா அந்த மாதிரி இதாச்சு. அதை பிரேக் பண்ணும். என்ன பண்ணலாம்? பெரிய நடிகர் கூட நடிக்க வைக்கணும்னு என் பையனை நான் முடிவு பண்ணேன். அவரே பேட்டியில சொல்லியிருந்தார். அங்கதான் விழுந்துச்சு. அதுதான் விஜயகாந்த். தம்பியா நடி. அங்க வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் தெரிய வரும், ஒரு அறிமுகம். இதுதான். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் தான் இங்க இப்ப இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற. இதுதான் இங்க ஆன்லைன்ல பண்றது. இங்க எல்லாருமே இங்க நான் அது ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் போயிட்டு சில அஜித் ஃபேன்ஸ் கிட்ட ஆரம்பத்துல வந்து இந்த கேட்கும் போது நிறைய பேர்ட்ட வந்து நான் போய் கேட்கும் போது அவங்க இதுல சொல்றத பேசுறத நம்ம கீழே உட்காந்து கேட்கும் போதும் அவங்க சொல்ற விஷயத்துல கொஞ்சம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கும். அது ஜஸ்ட் லைக் தன்னு ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணி பார்த்து அதுக்கு அந்த விஷயத்த நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். இப்ப நாளைக்கு ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. நாளைக்கு வந்து இப்ப நாளைக்கு இவனுங்க வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறானுங்க. நீங்க நல்லா பாருங்க, எல்லாரும் எடுத்து போடுவான். எல்லாரும் எடுத்து போடுவான். விஜய் ஃபேன்ஸ்ல இருக்கிற எல்லாரும் சின்ன ஐடி பெரியல இருந்து எல்லாரும் எடுத்து போடுவான். எடுத்து போட்டு அதை அவனுக்கு நேரட்டிவ் ஒன்று செட் பண்ணி அதை யூடியூப்ல வச்சு பேசுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் ரெடி பண்ணுவான். அதை வந்து இங்க இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன் பேசுவானுங்க. இங்கதான் ஒரு விஷயத்த மாட்டினானுங்க. நீ இங்க சினிமால பண்ணதை அப்படியே அரசியல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ண பாத்தியா, அங்கதான் லாக் ஆனா. எல்லா இஷ்யூலயும் உன் பருப்பு வேகாது அப்படின்றதுதான் இந்த கரூர் இஷ்யூல எக்ஸ்போஸ் ஆனது. நம்ம என்னென்னமோ மெத்தடு, அனுதாப ட்வீட், பேக்ரவுண்ட்ல போட்டோ எடுத்து வச்சு ஒரு பையன் அழுகுறான், பின்னால இருந்து அழுகாதரா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதரா அவருக்கு அப்படின்னு சொல்லி பண்றது. அப்புறம் டிவில வந்து குழந்தைக்கு வந்து டிவில விஜய் பேசுறத பார்த்து அதை வந்து குழந்தை வந்து அங்க வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்றதும், அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு சோகமான ஒரு பாட்டு ஒண்ணு போட்டு விட்டு அதை இங்க இருந்து இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றதும், அப்புறம் அந்த பாட்டுக்கு 10 ரூபா பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுக்கு வந்து குழந்தைங்களை டான்ஸ் ஆட வச்சு அது வீடியோ எடுத்து இங்க வந்து சோசியல் மீடியால பரப்புறதும். சிம்பிளா சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கப்பல் ஆடுவாங்களா, ஒரு பாட்டு வைரல் ஆகுதுன்னா சைனாலையும் சவுத் ஆப்பிரிக்காலையும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சது, ஆரம்ப புள்ளியை நீங்க கவனிங்க. ஆரம்ப புள்ளியை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது புரியும். அப்ப இங்க பாட்டு வைரல் ஆகுதுன்னா என்னடா உலக நாடு முழுக்க வைரல் ஆச்சு, எங்க வந்துச்சு? முதல்ல வைதிஸ் கொலவெரடின்னு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு லீக் ஆகுது. அந்த வெர்ஷனை எல்லாரும் கேட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் வேர்டா இருக்கு. அதை வந்து ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி சில நபர்கள் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஜிப்சி அந்த ஃபிளாஷா ஃபிளாஷ் என்னன்னு சொல்லுவானுங்க. அந்த டைம்ல ஒரு பேர் ஒண்ணு அதுக்கு ஒண்ணு வரும், ஃபிளாஷ் மோபா. ஓகே, அந்த ஒண்ணு பாட்டு. ஓ என்னடா பாட்டு உலகம் முழுக்க வைராகுது. அது முதல்ல கொலவெரடிக்கு தான் முதல்ல ஆரம்பிச்சது. அதே மாதிரி என்ன பண்ணானுங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணானுங்க. எம்ஜிஆர்னு ஒரு படம், அந்த படத்தை பேரை மாத்திட்டாங்க. அதுதான் வந்து விஜய் ஆண்டனி இவரு விஷால் நடிச்சது. அதே மெத்தட்ல ட்ரை பண்ணாங்க, இங்கிலீஷ் வேர்டு போட்டு. சக்சஸ் ஆச்சா? இல்ல. ஏன்? அந்த டைம்ல அந்த படம் வந்து இது ரிலீஸ் பண்றதுக்கு சில பிரச்சனைகள் அறிவிட்டது. காரணம் அந்த படத்தோட டைட்டில். இப்ப இதே மாதிரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எல்லா மியூசிக் டைரக்டரும் ட்ரை பண்ணாங்க அந்த மெத்தட். ஆனா அது அந்த இஷ்யூ உண்மையில நடந்ததுனால அதை அப்படியே ட்ரை பண்ணாங்க. அது எத்தனை படங்களுக்கு ட்ரை பண்ணாங்க, அதே மெத்தட் தான். நம்ம ஏன் இங்க வந்து இதை வெளியில இருக்கிறவங்க பாட்டு எல்லாம் ஒரு நீங்க இதுல இங்க இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆனது எங்கன்னா, இங்க இருக்கிற ஸ்டார்ஸ் கூட எல்லாம் மோதிட்டு இதே மாதிரி நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் பீஸ்ட் போட்ட டைம்ல கேஜிஎஃப்ல மோதுது. நாங்க ராக்கி பாயா ராக்கி மாவா மாத்துறது. அவன் வம்புக்கு வந்தானா? வரல. ஆனா இவனா போய் வாண்டடா போய் வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்தான். யாரு? பாம்குமார். நடந்தது. அவன் என்ன பண்ணான்? சொல்லி வச்சு அடிச்சான். ரிலீஸ் ஆன இடம் தியேட்டர்லாம் பட்டம் கழுவி ஊத்துனாங்க. அப்போ உன்னால முடியல. எதனால? வெளில இருந்து ஒரு படம் வருதுங்க, தமிழ்நாட்டுல இருந்து இங்க இவனுங்க உட்காந்து எங்களுக்கு கூட மோதிக்கலாம், கிளாஷ். புரியுதா உங்களுக்கு? நம்ம மோதுறோம் அப்படின்னு தெரிஞ்சு அது மூலமா படத்துக்கு ஹைப் ஏத்துறது, பில்டப் ஏத்துறது. இப்ப அரசியல வராங்க, பிரபாஸ் படம் இந்த பக்கம் இறங்க போகுது, சிவகார்த்திகேயன் படம் இறங்க போகுது பொங்கலுக்கு அப்படின்னு உடனே இப்ப என்ன தெரியுமா நேரட்டிவ் வந்துச்சு? ப்ரோ இது வந்து ஜனநாயகன் விஸ் இது கிடையாது, ஜனநாயகன் அண்டு பராசக்தி ப்ரோ அப்படின்னு இங்க செட் பண்றான். ஏன்னா இங்க நம்ம மோதணும் அப்படின்னா நாளைக்கு நமக்கு வந்து நம்ம இங்க பண்ற விஷயங்கள், ஆன்லைன்ல பண்ற விஷயங்கள் நெகட்டிவா போகும். அதனால ஓட்டுகள் ஏதாவது சரியும், அதனால நம்ம அதை பண்ணக்கூடாது, இந்த தடவை ஃபேன் ஃபைட் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒண்ணு செட் பண்றான். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிரச்சனை என்னன்னா மறந்துடுவோம். பெரிய வியாதி ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல, மறதி. ஐயா ஒரு ஆங்கிள் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்ப நம்ம அந்த மூவி ரெஃபரன்ஸ்
அதான் செகண்டரி. நான் நான் என்ன ஆங்கிள் சொல்றேன்னா, இப்போ நீங்க எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும் இவங்க வந்து இப்போ சின்ன பசங்களை வச்சு போடுறாங்க இல்லையா, அதை ட்ரெண்ட் பண்றாங்க இல்லையா. இவ்வளவு பிரச்சனை ஆகியும் இவருக்கு வந்து மாஸ் குறையல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இவனுங்களே பேசுறானுங்க. பசங்களை வச்சு பாட்டு பாடி அதாவது ஒரு அரசியல் பாட்டுக்கு அந்த குழந்தைக்கு வந்து அலமத்தி அபிபவம் அதே தான், இந்த 10 ரூபா அந்த இதுவும் அதே தான். சும்மா பாட்டு போடுறாங்க, டான்ஸ் ஆட விடுறாங்க, ஓகேங்களா. இத நீங்க ஒரு ஒரு ரீல்ல வந்து கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மனநிலை இருக்கு. நம்ம ஆளுங்க எப்பவுமே தோக்குற பக்கம் நிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்ப இதுக்கான எதிர்ப்பு, அதுக்கான பேக் ஸ்லாஷ் எல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா, ஓகே இவரு டவுன்ஃபாலு, இதனால இது பப்ளிக் வந்து விரும்பல அப்படின்ற ஒரு தோற்றம் வந்துடக்கூடாதுன்னு தான் இதை பண்றாங்க. இப்போ நீங்க கண்டினியூஸா அதை பார்க்கும்போதுல, இவருக்கு வந்து பெரும்பான்மையான இந்த நார்மல் மக்கள், காமன் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அப்ப நம்மளும் சப்போர்ட் பண்ணா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆளுங்க இப்போ ஓட்டு போட கூட போறோம், நான் போட்டும் இந்த பார்ட்டிக்கு இப்ப சரியான சுச்சுவேஷன்ல இல்லை, அப்ப நான் ஜெயிக்கிற பக்கம் போடுறேன் அப்படி போட்டுருவாங்க. கரெக்டுங்களா. இந்த மாதிரி பெருவாரியா இவருக்கு சப்போர்ட் இருக்குன்ற ஒரு தோற்றத்தை எடுத்துட்டு வர்றதுதான் இது. அந்த தோற்றத்திலேயே ஒரு செட் ஆஃப் ஓட்டு வந்து உங்களுக்கு வரும், அறுவடை ஆகும். அதனாலதான் அவங்க வந்து இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து இவங்க ஒண்ணு பண்றாங்கடா அப்படின்ற மனநிலையை எடுத்துட்டு வர்றதுக்காக தான் பண்றாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நம்ம வந்து தோக்குற சைட்ல இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப காமனான ஒரு மக்கள் வந்து நினைப்பாங்க. நான் போட்டா மட்டும் ஜெயிச்சிருவேனா, ஜெயிக்கிற பக்கம் போடுறேன் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இவங்க வந்து சோசியல் மீடியா இது பண்றாங்க. ஏன் வந்து ஜெகதீஷை வந்து நீங்க பார்க்கணும், அதை வந்து நீங்க ரூட் வந்து செக் பண்ணணும் ஃபுல்லா அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து, நாங்க வந்து சினிமான்னு சொல்றதுனால அது வந்து சமூகத்தோட ரிலேட் பண்ணிக்கலாம். பட் அங்க ப்ராக்டிஸ் பண்ணது தான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்க, எந்த விதமான நடிப்புக்கான அங்கீகாரமோ அவார்ட்ஸோ கிடையாது, எந்த விதமான பட்ஜெட்டை வந்து இப்போ ரஜினியோ கமலோ சினிமாவை எடுத்துட்டு போய் சேர்த்த மாதிரி சேர்க்க கிடையாது. இவரு அச்சீவ்மெண்ட்ஸும் கிடையாது, மைல் ஸ்டோன்ஸ் கிடையாது. அவரோட மைல் ஸ்டோன்ஸ் இருக்கலாமே தவிர தமிழ் சினிமாவுக்கான மைல் ஸ்டோன் வந்து கிடையாது. அப்படி இல்லாமலே எல்லாரையும் நான் முந்திட்டேன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கல்ல. சினிமாவை ஃபாலோ பண்ணாதவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, ஆமா இவரு வந்துட்டாரு, அவரே எவ்வளவு நாள் இருப்பாரு அப்படின்ற பொதுப்படைக்கு போயிட்டாங்கல்ல. அதுதான் இப்ப இங்க ஓட்டிங் சிஸ்டம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திமுக பண்ணது இதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு படி அதிகமா இவர் பண்ணிட்டாருன்னு ஒரு நேரக்டிவை செட் பண்ணி நான் தான் சிஎம் ஆயிட்டேன். இந்த ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நடுவில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கெடுபிடி. சினிமாவில் அது கிடையாது. ஏன்னா நீங்க நம்பர்ஸ் போட்டு அதை வந்து ப்ரொடியூசரை பேச வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. உங்க பினாமி ப்ரொடியூசரையோ இல்லை உங்க டிஸ்ட்ரிபியூட்டரை வச்சு பேச வச்சா வேலை முடிஞ்சுது. அரசியல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. பட் அதை எங்க பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்க சொல்ற அந்த ஓட் பர்சன்டேஜ் 20-25 வந்துருச்சு, 40 வந்துருச்சு. அதாவது பெரிய பெரிய கட்சிகள் பண்ணதை இவர் வந்து இன்னும் கண்டெஸ்டே பண்ணல. மக்களோட அவர் வந்து ரோட் ஷோவே அந்த டைம்ல வரல. அப்பயே வந்து 40-25 இந்த மாதிரி போட்டு அதை வந்து மக்களும் நம்புற அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க. பத்தி இப்பதான் ஓடி போனது பாத்துட்டாங்களா, அப்புறம் தான் அது இப்ப பாலிடிக்ஸ்ல அதான் உண்மையான களத்துல இருக்கும்போது பாலிடிக்ஸ்ல உடஞ்சிரும். பேசிட்டு தான் இருக்கிற போல கேட்கல. வெயிட் பிஆர் கொஞ்சம் பிரேக் ஆகுது.